ஹாய் ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு ஸ்டோரி. எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரியலை. மேபி நான் ரொம்ப நல்லா கொடுப்பேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஸ்டோரி ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கடா. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்டில் தான்டா நான் எப்படி கொடுத்துருக்கேன், என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அண்ட் வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா, அரேஞ்ச் மேரேஜ் வித் ஜேகேயோட ஒன் ஷாட். ஒரு சின்ன இன்ட்ரோவை மட்டும் பார்த்துக்கிட்டோன்னா, உங்களோட தாய் மாமா தாண்டா ஜேகே. ஜேகே வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ. உங்கள் அண்ணன் தான் ஜிமின். ஜிமின் வந்து அந்த கம்பெனிலேயே மேனேஜராக ஒர்க் பண்ணுறாருடா. உங்களுக்கு அலைன்ஸ் தேடிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் ஜேகேக்கும் ஒரு 10 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கும்டா. ஓகேவாடா? அவ்வளோந்தாண்டா இன்ட்ரோ. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஜேகேயோட ஆஃபீஸை தான் காட்டுறோம். ஜேகே அவனோட கேபினில் இருந்து ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஜிமின் கரெக்டாக உள்ளே போய், மாமா என்ன மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். அதுக்கு ஜேகே உடனே சொல்கிறான், அது ஒன்றும் இல்லைடா, இன்றைக்கி வேறு பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு வேறு கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் என் அக்காவும் சரி என் அம்மாவும் சரி 2 பேரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்கடா. அதை தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். மாமா கல்யாணம் பண்ணுவியா, லைஃப்பை என்ஜாய் பண்ணுவியானுங்கிறத விட்டுக்கிட்டு சும்மா நீ என்ன மாமா உளறிக்கிட்டே இருக்க. ஆமாண்டா, அவங்க அந்தந்த இடத்துல இருந்தால் தாண்டா அதோட கஷ்டம் புரியும். சரி உண்மையை சொல்லு, உனக்கு ஏன் கல்யாணம் வேண்டாம்? ஏன் கல்யாணம் வேண்டான்னா, எனக்கு ஒரு சில ஆசைகள் இருக்குடா. அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சா ஓகே. அதை விட்டுக்கிட்டு எனக்கு என்ன எப்படி ஒரு பொண்ணு வேணும், என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம அவங்களாவே முடிவெடுத்து டிசிஷன் பண்ணுறது எனக்கு ஏதோ பிடிக்கலடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. உடனே ஓகே சரி மாமா பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி ஜிமினுமே சொல்கிறாரு. அப்படியே அந்த இடத்த கட் பண்ணிக்கிட்டு இன்னொரு இடத்த காட்டினா அங்கே வந்து ஜேகேயோட அக்கா தான். ஜேகேக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேயோட அக்கா வேறு யாரும் இல்லைடா, உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மா தான் அந்த பொண்ணு பார்க்குற இடத்துல உங்கள் அம்மா, நீங்கள், அப்புறம் உங்கள் பாட்டி, அப்புறம் உங்கள் தாத்தா எல்லாருமே வரிசையாக இருக்குது. அந்த பொண்ணையும் காஃபி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த பொண்ணை காஃபி எடுத்துகிட்டு வராங்க. அவங்க பேர் ரியா. ஓகேவாடா? ரியா என்ன பண்ணுறாங்க, காஃபி எடுத்து எல்லோரையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அந்த காஃபியை கொடுக்குறாங்க. நீங்கள்லாம் காஃபி குடிச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, அம்மா ஜேகே மாமாவுக்கு இந்த பொண்ணு ரொம்ப சூப்பராக இருப்பாம்மா, ரொம்ப அழகாக இருக்காங்கம்மா, எனக்கு இவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா காதுகிட்ட போய் நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் பார்த்துக்கிட்டு, பொண்ணு ரொம்ப சூப்பராக இருக்காடி, ஜேகே மட்டும் இந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டான்னு வையேன், அப்புறம் இந்த கல்யாணத்தெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு உனக்கும் ஒரு நல்ல பையனை பார்த்து உன்னையும் கரை சேர்த்துருவேண்டி அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்று உங்கள் அம்மாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நீங்களும் அப்படியே இருக்கிறீங்க. அந்த பொண்ணு உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிற கடைசியில் சரி கல்யாணத்துக்கு நாள் என்னைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் தாத்தா கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரியா சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம், எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. எனக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பையனை லவ் பண்ணுறேங்கிற விஷயத்த என் வீட்லேயுமே நான் சொல்லிட்டேன். ஆனால் அவங்க கேட்காம உங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. ப்ளீஸ் நான் லவ் பண்ண பையன் கூட எனக்கு ஒன்று சேரணும், என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ரியா கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. உடனே உங்கள் அம்மாவுக்கும் சரி இப்போ உங்கள் பாட்டிக்கும் சரி என்ன பண்ணன்னு தெரியலை. உங்கள் பாட்டியுமே சரிம்மா நீ வந்து நீ லவ் பண்ண பையனையே கல்யாணம் பண்ணிக்கோ, நாங்கள் பார்த்துக்குறோண்டா அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாட்டி அங்கே வந்து எந்திரிக்கிறாங்க. உங்கள் தாத்தாவும் சரிம்மா லவ் பண்ண பொண்ணு கூட கெட்டி வைங்க, அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் தாத்தாவும் கேட்டுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே எந்திரிக்கிறாங்க. நீங்களும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போச்சே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் எழும்பி வாரீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குதா, ஐயோ இந்த பொண்ணு போச்சே அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாட்டிக்கு உங்கள் தாத்தாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே வெளியே வந்து காரில் ஏறி உட்காடுறீங்க. அப்படியே எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு தாண்டா வரீங்க. நீங்கள் வந்த உடனே ரூமுக்கு போயிடுறீங்க. ஒயனோட பாட்டி இப்படி ஆகிப்போச்சே, கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன்டி அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது உங்கள் அம்மா சொல்கிறாங்க, யார் வீதியில் யார் இருக்காங்களோ அவங்க கூட தானம்மா ஒன்று சேர முடியும், நீ ஃப்ரீயாக விடுமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து பாட்டியை சமாதானப்படுத்திகிட்ருக்காங்க. உங்கள் பாட்டியும் கொஞ்சம் யோசிச்சுட்ருக்காங்க. அப்போது வந்து உங்கள் பாட்டிக்கு ஒரு ஐடியாஸ் தோணுது. உங்கள் பாட்டி வந்து உடனே உங்கள் அம்மாவை பார்த்து உங்கள் அம்மா காதில் போய் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. சொன்னதுக்கு, அச்சோ அம்மா நான் அவர்கிட்டையும் கேட்கணும், அதுக்கு முதல்ல ஜேகே சம்மதிக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் பாட்டி சொல்கிறாங்க,
ஜேகேயே நான் பார்த்துக்கிறேன்டி, நீ மாப்பிள்ளைகிட்ட பேசுடி அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க. அதுக்கு உங்கள் அம்மாவும் சரி நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சரி அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாட்டியும் தாத்தாவும் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. நீங்கள் வந்து மேலேருந்து கீழே வரீங்க. கீழே இருந்து கீழே சோஃபாவில் இருந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே டிவியில் சின்சான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் கரெக்டாக வீட்டுக்குள்ளே வராரு. வந்து நின்னுட்டு சொல்கிறான், ஏன்டி எப்போ பார்த்தாலும் அந்த சின்சானை தான் பார்த்துட்ருப்பியேடி, இந்த சின்சானில் அப்படி என்னடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஜிமின் நீங்கள் சொல்கிறீங்க, அது சின்சானில் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஜிமின் தலையில் அடிச்சுக்கிட்டு, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி அப்படிங்கிற மாதிரி ரூமுக்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்னு போயிருக்கான். உங்கள் அம்மாவும் சாப்பாடு ரெடி வாங்க அப்படின்னு சொன்னாலும் உங்கள் அப்பாவும் வீட்டுக்குள்ளே வராரு. உங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே வந்து நான் ரெடி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா வந்து மெதுவாக சாப்பிட்டுட்ருக்காங்க. உங்கள் அம்மா வந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ உங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு, ஏய் என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க முச்சிட்டு, இல்லைங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லணும்னா சொன்னு அப்படின்னு சொல்ல முடியும். இல்லை சாப்பிட்டு முடிங்க அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொன்னோன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமினும் நீங்களும் ரூமுக்கு போயிருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா வந்து நேராக ரூமுக்கு போய் லேப்டாப் எடுத்து வச்சு ஒர்க் பார்த்துட்ருக்காரு. அப்போ உங்கள் அம்மா தான் கரெக்டாக உள்ளே போய் நிற்கிறாங்க. நின்று பக்கத்தில் போய் உட்காந்துட்டு சொல்கிறாங்க, என்னங்க இன்றைக்கி ஜேகேக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறாங்க. உங்கள் அப்பாவும் உடனே பார்த்துக்கிட்டு, உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தேன், என்னாச்சு பொண்ணு செட் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, இல்லைங்க இந்த பொண்ணுக்கு வேறு ஒரு பையனை பிடிச்சிருக்கான், அந்த பொண்ணு வந்து வேண்டாம், இல்லை எனக்கு இது கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டா அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா சரி நம்ம வேறு எங்கேயாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பாவும் அதை ஃப்ரீயாக எடுத்துக்கிறாரு. உடனே நீங்களும் பார்த்துட்டு, இல்லைங்க நம்ம பொண்ணுக்கும் நம்ம அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம், ஜேகேக்கும் பார்க்குறோம், பேசாமல் ஏங்க நம்ம ஜேகேக்கும் ஒயனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. உடனே உங்கள் அப்பா ஷாக்காக உங்கள் அம்மாவை பார்க்குறாங்க. இல்லைங்க இன்னொரு இடத்துக்கு கட்டி விடுறதுக்கிட்டு நம்ம பொண்ணு எப்படி இருக்காளோ என்ன பண்ணிகிட்ருக்காளோன்னு யோசிக்கிறத விட என் தம்பிக்கு கொடுத்தா அவள் சந்தோஷமாக தானாங்க வாழ்வா, அதனால தாங்க நான் கேட்குறேன், என் தம்பி நல்லா பார்த்துப்பாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இழுக்கிறாங்க. உடனே உங்கள் அப்பாவும் பார்த்துட்டு, ஏய் எனக்கு ஜேகேயை பற்றி நல்லாவே தெரியும்டி, ஜேகே நல்லாவே பார்த்துப்பான், ஆனால் ஜேகே வந்து சின்ன வயசில் ஒயனோட சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒரு குழந்த மாதிரி அவளை பார்த்துட்ருக்கான், இப்போ திருப்புன்னு போய் இந்த பொண்ணை கெட்டிக்கோ அப்படின்னு சொன்னால் உன் தம்பி என்னடி சொல்லுவான் அப்படின்னு சொல்லும்போதுல உடனே உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க, அது எங்கள் அம்மாவும் அப்பாவும் பார்த்துப்பாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, சரி நீ ஒயன்கிட்ட போய் பேசிப்பார், ஒயன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், ஒயனுக்கு ஓகேன்னா நம்ம கெட்டி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி நான் நாளைக்கு காலையில் அவகிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. சரி வா படுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா. அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஒயன் வந்து காலையில் ஒரு 8 மணி போல் வேக்கப் ஆகி கீழே வரா. கீழே வந்து சோஃபாவில் வந்து இருந்துக்கிட்டு, அம்மா எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு சொன்ன உடனே மேலேருந்து ஜிமினுமே கிளம்பி வரான். அம்மா டிஃபன் ரெடியா அப்படிங்கிற மாதிரி கிளம்பி கீழே வரான். கீழே வந்து அவன் சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து காஃபி கொடுக்குறாங்க. காஃபி கொடுத்துட்டு அவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. உட்காந்துக்கிட்டு சொல்கிறாங்க, ஒயன் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. சொல்லும்மா எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்க நீங்களும் கேட்குறீங்க. கேட்டோடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லடி உனக்கு ஒரு பையனை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, யாரும்மா அது, நீ வந்து மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் தானே எனக்கு பார்ப்பேன்னு சொன்னேன், மாமாவுக்கு பொண்ணு கிடைச்சாச்சா, எனக்கு பார்த்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லடி உனக்கும் மாமனும் கெட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோடனே ஒயன் அப்படியே குடிச்சிட்டு இருந்த காஃபி அப்படியே துப்பியிருக்கா. இதெல்லாம் உடனே உங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு, என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்டோடனே, என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷாக்காக கேட்குறீங்க. அதுக்கு சொல்கிறேன், இல்லடி உன் மாமன் உன்னை பத்திரமா பார்த்துப்பாண்டி, உன் மாமனை கெட்டிக்கிறதுக்கு உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உங்கள் அம்மா. அதுக்கு ஒன்று நீங்களும் சொல்கிறீங்க, மாமாம்மா என்னை விட ஒரு 10 வயசு டிஃப்ரெண்ட்டுமா அப்படின்னு சொன்னோன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 10 வயசு தானே, எத்தனையோ பேர் 12 வயசு 15 வயசு டிஃப்ரென்ஸ்லலாம் கல்யாணம் பண்ணுறாங்க, வெறும் 10 வயசு தானே, கல்யாணம் பண்ணிக்கோடி அப்படிங்கிற மாதிரி இது சொல்கிறாங்க. நீங்களும் யோசிக்கிறீங்க. யோசிச்சுக்கிட்டு மாமாவுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப்புடா. அப்படியே இன்றைக்கி ஜிமின் ஆஃபீஸுக்கு போகிறான். இது எல்லாமே ஜிமினும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். ஜிமின் ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே ஜேகே டென்ஷனாக இருக்கான். அந்த உடனே ஜிமின் கேபினுக்குள்ளே போய் நின்றுட்டு, என்னாச்சு மாமா அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றும் இல்லை சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி ஜேகே கொஞ்சம் கோவமாக சொல்கிறான். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்னாச்சு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு மாமா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்டவுடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சொன்னால் உனக்கு புரியாது அப்படின்னு சொன்னோன்னே ஜிமின் சிரிச்சுக்கிட்டே கேட்குறான்,
என்ன பையனை வந்து உங்களுக்கு கட்டி வைக்கிறதுக்கு பாட்டியும் தாத்தா உங்ககிட்ட பேசினாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே ஜேகே வந்து அப்படியே கோவம் மட்டும் எட்டி பார்க்குறான். பார்த்த உடனே ஆமாம் இன்னைக்கு காலையில் ஒயன்கிட்டேயும் இருந்தேன், அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவகிட்டயும் பேசிட்டாங்களா? நேத்திக்கு வரைக்கும் அந்த வேற பொண்ண கட்டிக்கோ, வேற பொண்ண கட்டிக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு திடு திருப்புன்னு வந்து நின்னுட்டு ஒயன கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். எப்புட்றா? அதுவும் எனக்கும் ஒயனுக்கும் 10 வயசு டிஃப்ரென்ஸ்டா. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து ஜேகே கேட்குறான். அதுக்கு உடனே ஜிமின் சொல்கிறான், அது ஒன்றும் இல்லை மாமா, உனக்கு எப்படியாவது கட்டி வச்சா நீ வந்து அவளை குழந்த மாதிரி பார்த்துப்பல அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கொஞ்சம் நக்கலாக சொல்கிறான். அதுக்கு பார்த்துட்டு டேய் அவள் குழந்தடா அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் முறைக்கிறான். சரி முறைக்காத, என் அம்மா கிட்ட பேசிப்பாரு அப்படின்னு சொன்னேன்னா அதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஜேகேயும் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறான். கால் பண்ணி பேசின உடனே உங்கள் அம்மா வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பண்ணிக்கோடா, அவள் சந்தோஷமாக இருப்பாடா, பண்ணிக்கோங்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ உடனே அவன் சொல்கிறான், அக்கா அவள் சின்ன பிள்ளைக்கா, என் கண்ணு முன்னாடியே பிறந்து வளர்ந்த பிள்ளைக்கா, எப்படிக்கா கட்டிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப இதாக கேட்குறான். அந்த ஒன்று சொல்ல, இல்லைடா நம்ம கண்ணு முன்னாடியே செல்லமாக வளர்ந்த பொண்ணு திருப்புன்னு இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுத்து அங்கே ஏதாவது மனசங்கடம் ஆகி ஏதாவது ஒரு சின்னதாக கஷ்டப்பட்டாலும் உன்னாலையும் தாங்கிக்க முடியாது, என்னாலையும் தாங்கிக்க முடியாது. இது நான் உனக்கு கட்டி கொடுத்தேன்னா உன் கூட தான் இருக்கா, உன் கூட தான் அவள் சந்தோஷமாக வாழ்கிறா அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன்லடா, ஏன்டா இப்படி பண்ணுற, கெட்டிக்கோடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ ஜேகே வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். அக்கா சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் சின்ன பொண்ணாச்சேங்கிற மாதிரி உங்கள் அக்கா அம்மா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு உங்கள் அம்மா சொல்கிறாங்க, டே கெட்டிக்கோடா, ஏன் பொண்ணை நீ கெட்டிக்க மாட்டியா, ஏன் முறை இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்த உடனே இல்லைக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நீ ஏன் பொண்ணை தான் கெட்டிக்கிற அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஜேகேக்கு என்ன பண்ணனே தெரியலை. சரி எல்லோரும் சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகேயும் யோசிக்கிறான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே உங்கள் பாட்டியும் தாத்தாவும் நாளைக்கு உங்களை பார்க்க வரதாட்டு உங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க. நீங்களும் போய் அப்படியே நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு ஒரு ஹாஃப் சாரி எடுத்து கட்டிக்கிறீங்கடா. அந்த ஹாஃப் சாரி வந்து எப்படின்னா ஒரு பிங்க் கலர் பாவாடை, அப்புறம் ப்ளூ கலரில் அந்த தாவணி அதுவும் கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு ஹிப் செயினும் எடுத்து நீங்கள் போடுறீங்க. போட்டுக்கிட்டு நீங்கள் வெளியே வாரீங்க. அப்படியே உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஹே பையன் இவ்வளோ அழகாக இருக்கிறடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு சொடக்கெடுக்குறாங்க. நீங்களும் அப்படியே சிரிக்கிறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப். உங்கள் பாட்டி தாத்தா எல்லோரும் வந்துட்டாங்க. உங்கள் பாட்டி தாத்தா ஜேகே எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அப்போது உங்கள் அம்மா வந்து உங்களை கீழே கூட்டிகிட்டு வராங்க. உங்களை பார்த்த உடனே அப்படி ஜேகே வந்து உங்களை அப்படி ஸ்டன்னாக பார்க்குறான். ஏன்னா இத்தனை நாளாக வந்து அவன் உங்களை ஒரு சின்ன பொண்ணு குழந்த அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பார்த்துருப்பான். அது வந்து ஜேகேக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி வந்து அவன் உங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறான். உங்களுடைய ஐஸ், நோஸ், லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறான். அவனுக்கு வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக அவனுக்கு இருக்குது. ஓகே, என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி ஆக போகிறவ அழகாக தான்டா இருக்கா, இத்தனை நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட மைண்டில் தோணிக்கிட்டு இருக்கு. நீங்களும் ஜேகேயை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிக்கிட்டே எல்லாத்துக்கும் காஃபி குடிக்கிறீங்க. காஃபி கொடுத்துட்டு ஜேகே கிட்ட போகிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்து கண் அடிக்கிறான். நீங்கள் பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நேராக வந்து உங்கள் அம்மா பின்னாடி வந்து நிற்கிறீங்க. நின்றுக்கிட்டு அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறான். நீங்களும் பார்த்துக்கிட்டு அப்படியே தலை குனிகிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு சரி எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஜேகேவோட அம்மா அப்பா சொல்கிறாங்க, சரி இன்னும் 1 வீக்கில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து உங்கள் பாட்டியை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அப்போ உங்கள் பாட்டி பார்த்துக்கிட்டு 1 வீக் ஓகே தான், ஒரு நாளுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சுட்டா அடுத்த நாள் நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம்டி அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அம்மாவுக்குமே அது ஓகேங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் அப்பாவுக்கும் இதில் உங்கள் அப்பாவுக்குமே ஓகே தான். நீங்கள் வந்து பார்த்து சிரிக்கிறீங்க. உங்கள் பாட்டி உங்களை பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஐயோ என் செல்ல குட்டி அப்படிங்கிற மாதிரி உங்கள் கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் பாட்டியை பார்த்து சிரிக்கிறீங்க. சிரிச்சுக்கிட்டு அப்படியே உங்கள் பாட்டி வந்து உங்கள் தலையில் பூவை வச்சுக்கிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் என் வீட்டுக்கு மருமகளாக வாடா செல்லும் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து அப்படியே சொடக்கெடுக்குறாங்க. நீங்களும் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஜேகேயை பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்து கண் அடிக்கிறாரு. நீங்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே உங்கள் அம்மா ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் பாட்டி சொல்கிறாங்க, சரி நம்ம 1 வீக்கில் மேரேஜ் வச்சுக்கலாம்,
ஒரு நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னதாட்டு என்கேஜ்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். அது நல்லா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உங்கள் அம்மாவும் யோசிக்கிறாங்க. உங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு, சரி பார்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போவே கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சா தான் இன்னும் 1 வீக்குக்குள்ள மேரேஜுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போத்துலேருந்தே கல்யாண வேலைய ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. உங்கள் அம்மாவும் பார்த்துக்கிட்டு, சரிம்மா நீங்களும் கல்யாண வேலைய ஆரம்பிங்க. நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூட்டிட்டு அங்கேருந்து ஜேகே, உங்க பாட்டி, உங்க தாத்தா 3 பேரும் கிளம்பிடுறாங்க. கிளம்புனோனே நீங்களும் அங்கே வந்து சோஃபால வந்து உட்கார்றீங்க. அ சோஃபால உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. உடனே ஜிமின் வந்து பக்கத்துல இருந்துட்டு, "என்னடி மாமாவ கல்யாணம் பண்ணி பாட்டி, தாத்தா வீட்டுக்கு போற? ஹாப்பியா இருக்க போல" அப்படிங்கிற மாதிரி ஜிமின் உங்ககிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்களும் உங்க அண்ணன பார்த்துக்கிட்டு, "அண்ணா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணா மாமாவ கட்டிக்கிறது. நான் இன்னும் ரொம்ப தூரம் போமாட்டேன். நான் ஆசைப்பட்டேன்ல. மாமா உங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ரொம்ப தூரம் போகக்கூடாது. உங்க பக்கத்துலயே இருக்கணும். உங்க கூடயே இருக்கணுங்கிற மாரி நான் ஆசைப்பட்டேன்ல. இது நடக்க போதுன்னு நினைக்க பட்சத்துல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணா" அப்படிங்கிற மாரி நீங்களும் உங்க அண்ணன்ட்ட சொல்லி சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஜிமின் சிரிச்சுட்டு இருக்க பட்சத்துல அங்க வந்து ஒயான் அப்படிங்கிற மாரி ஒரு சவுண்டு கேட்குது. நீங்க அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்லடா, உங்க ஃப்ரெண்டு தான். உங்க ஃப்ரெண்ட் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட வராங்க. நீங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட பார்த்து முறைக்கிறீங்க. என்னன்னா, நீங்க வந்து "இன்னைக்கு என் மாமா என்ன பொண்ணு பார்க்க வராங்கடி. நேரத்தையே வீட்டுக்கு வாடி" அப்படிங்கிற மாரி நீங்க கூப்பிட்டுருப்பீங்க. ஆனா வந்து ஜெரி வந்திருக்கவே மாட்டாங்க. ஜெரிய பத்தி சொல்லணும்னா, ஜெரி வந்து சின்ன வயசுலேருந்தே உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீங்க 2 பேரும் ஒண்ணா தான் ஸ்கூல், காலேஜ் எல்லாமே ஒண்ணா தான் படிச்சீங்க. ஜிமினும் ஜெரியும் லவ் பண்ணிட்டுருக்காங்க. அது வந்து உங்க வீட்ல இருக்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அண்ட் ஜெரியோட வீட்லயுமே எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாரும் பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஜேகேக்கு மேரேஜ் முடியட்டும். 2வது ஒயனுக்கு மேரேஜ் முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஜிமினுக்கு பார்க்கலாம். ஏன்னா வீட்ல ஒரு பொம்பள பிள்ளைய வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணுறது சரியில்ல. அதனால ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒயனுக்கு பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம ஜிமினுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னனால, ஓகே அப்படிங்கிற மாரி ஜெரியோட வீட்லயும் சொல்லியிருப்பாங்க. இப்போ பேக் டு ஸ்டோரிக்குள்ள வரலாம். அண்ட் ஜெரி வந்து சிரிச்சுக்கிட்டே உள்ள வராங்க. நீங்க வந்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. ஜெரி பக்கத்துல வந்து இருந்துட்டு, "ஏன்டி?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனே, "சீக்கிரம் கிளம்பி வா அப்படிங்கிற மாரி தானே நான் உன்ட்ட சொன்னேன். ஏன்டி இவ்வளோ லேட்டா வந்த?" அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்குறீங்க. அதுக்கு உடனே ஜெரி பார்த்துட்டு, "சரி விடுடி, வீட்ல ஒரு சின்ன வேலைடி, முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. சாரிடி" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கன்னத்த பிடிச்சி அப்படியே கொஞ்சுறா. நீங்களும் பார்த்துட்டு, "சரி விடு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜெரியும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரம் பார்த்து உங்க அம்மா வராங்க. உங்க அம்மா வந்து நின்னுட்டு, "என்ன மருமகளே, ஏன் இவ்வளோ லேட்டா வந்திருக்க? எவ்வளோ நேரமா உன்ன தேடிக்கிட்டே இருந்தா தெரியுமா?" அப்படிங்கிற மாதிரி உங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு உடனே ஜெரி பார்த்துட்டு, "இல்ல அத்தை, வீட்ல ஒரு சின்ன வேலை. அது முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு" அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே, "சரிம்மா, சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஜிமின் வந்து வச்ச கண் வாங்காம ஜெரியையே பார்த்துட்ருக்கா. அப்போ ஜெரி இதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே எட்டி பார்க்குறா, என்ன அப்படிங்கிற மாதிரி. ஜிமின் பார்த்துக்கிட்டு, "வாடி" அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். இவன் ஜெரி பார்த்துக்கிட்டு, "வர முடியாது. எல்லாரும் இருக்காங்க. என்னால முடியாது. போ" அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி சொல்றா. அதுக்கு ஜிமின் பார்த்துட்டு, 2 நாள் ஆச்சுடி, ப்ளீஸ்டி கொஞ்சம் வந்துட்டு போடி" அப்படின்னு சொன்னோன்னே ஜெரி ஜெரி அப்படியே பார்க்குறா. நீங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டு, "சரிப்பா, எனக்கு கால் கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. நான் ரூமுக்கு போறேன்" அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு ரூம்குள்ளே போயிருக்கீங்க. உடனே ஜிமின் பார்த்துக்கிட்டு, வாடி" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே ஜிமின் ரூம்குள்ளே கூட்டிட்டு போயிருக்கான். அப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு கீழே வரீங்க. உங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு, ஒயன் நாளைக்கு ரெடியாக இருந்துக்கோடி" அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் கேட்குறீங்க, "எதுக்குமா?" அப்படின்னு சொல்ல "இல்லடி, உன் பாட்டி கூட ட்ரெஸ் எடுக்க போகணும். ரெடியாயிரு" அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து அந்த கிச்சன் ஸ்லாப்புக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு கேட்குறீங்க, மாமா வரலையா?" அப்படின்னு கேட்க "இல்லடி, இன்னும் 1 வீக்லாம் மேரேஜில், அதனால உன் மாமா வந்து ஆஃபீஸில் இருக்க ஒரு சில வேலையெல்லாம் முடிக்கிறான். அதனால மாமா வரமாட்டான். பாட்டி, தாத்தா, நீ, நான் நம்ம 4 பேர் தான் போகிறோம்" அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் பார்த்துக்கிட்டு, "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. வேணா ஜெரியும் ஜெரியும் கூட வரட்டும் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ மாமா வராதா?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, "இல்லடி, மாமாவுக்கு ஒரு சின்ன வேலைடா" அப்படின்னு சொன்ன உடனே, "சரி ஓகே" அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு போயிருக்கீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்களும் ஜெரிக்கு கால் பண்ணிடுறீங்க. ஜெரி வந்து, "சரிடி வந்துருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காலையில் ஒரு 10 o'clock போல் ஜெரி உங்கள் வீட்டுக்கு வரா.
அப்புறம் நீங்கள் எல்லாருமே கிளம்பி ஷாப்பிங் போகிறீங்க. ஷாப்பிங்க்குலாம் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அன்றைக்கி அப்படியே உங்கள் அம்மா கூட பாட்டி தாத்தா கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தால் ஜெரியும் அந்தளவுடனே சரிடி எனக்கு டைம் ஆச்சு அம்மா தேடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போயிட்டு அப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கட்டிலில் படுத்து அப்படியே தூங்கிடுறீங்க. அப்படியே உங்களோட என்கேஜ்மெண்ட் நாளும் வருது. அப்படியே நீங்கள் ரூமில் ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஜேகேயும் அவர் ரூமில் ரெடி ஆகிட்ருக்காரு. அண்டு நீங்கள் வந்து ஒரு பேபி பிங்க் கலரில் ஒரு லெஹங்கா வந்து உங்களுக்கு எடுத்திருப்பீங்க. நீங்கள் அதை போடுறீங்க. போட்டு உங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணி எடுத்து விட்றாங்க. நீங்கள் வந்து அப்படியே ஜெரியோட கையும் உங்கள் அம்மாவோட கையும் பிடிச்சிட்டு அப்படியே வெளியே வரீங்க. அதை பார்த்தா ஸ்டேஜில் வந்து ஆல்ரெடி ஜேகே ஸ்டேஜில் தான் நிற்கிறான். நீங்கள் வந்து ஜேகேயை பார்க்குறீங்க. ஜேகேயுமே ஒரு பிளாக் கலர் ஃபேண்ட்டு அப்புறம் ஒரு பிங்க் கலர் பேபி பிங்க் கலரில் ஒரு சட்டை போட்டுட்டு வந்து மாஸாக நிற்கிறான். உங்களுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப ஷை ஆகுது. நீங்கள் அப்படியே ஜேகே பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. ஜேகேயும் உங்களை திரும்பி பார்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு பேபி பிங்க் கலரில் ஒரு லெஹங்கா அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கிறீங்க. ஜேகே வந்து உங்களை வச்ச கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் அவங்க வரக்கூடியவங்க கிஃப்ட் அது இதெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அதை வாங்கிக்கிட்டு ஃபோட்டோக்கெல்லாம் போஸ் கொடுக்குறீங்க. ஜேகே கூட மாறி மாறி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே உங்களோட என்கேஜ்மெண்ட்டும் முடியுது. நீங்கள் அப்படியே ரூமில் வந்து படுத்து தூங்கியிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் உங்களுக்கு வந்து நீங்கள் வேக்கப் ஆகி மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்கு மேக்கப் போட்டு விட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே அந்த ஒயிட் கலர் கவுனெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா ரூம்குள்ளே வராரு. வந்து உங்கள் கையை அப்படியே பிடிக்கிறாரு. நீங்களும் அப்படியே எந்திரிச்சு உங்கள் அப்பாவை பார்த்து ஒரு பெரிய ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து அப்படியே உங்கள் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டே ஸ்டேஜுக்கிட்ட போகிறீங்க. உங்கள் அப்பா வந்து ஜேகே கையில் உங்களை கொடுத்துக்கிட்டு சொல்கிறாரு, "அப்பா அவள் சின்ன பொண்ணு, நீ கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோப்பா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு, "பத்திரமா நான் பார்த்துக்கிறேன் மாமா" அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து சொல்கிறாரு. நீங்களும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இதில் ஏறி ஜேகே பக்கத்தில் நிற்கிறீங்க. ஃபாதர் தான் உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு, ஜியான் ஜங்குக் ஆகிய நீங்கள் ஒயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயை பார்த்து கேட்குறாரு. ஜேகே வந்து சம்மதம் அப்படின்னு சொன்ன உடனே உங்ககிட்ட வந்துட்டு, ஒயன் ஆகிய நீங்கள் ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்டோன்னே நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு சம்மதம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போச்சில் நீங்கள் வந்து ஜேகே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜேகே வந்து உங்கள் கையில் ரிங்கை போட்டு விட்டுட்டு, இப்போ எதுக்காகவும் எக்காரணத்தை கொண்டு இந்த கையை மட்டும் நான் விட்டுற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்கிறாரு. நீங்களும் ஸ்மைல் பண்ணிகிட்டே அவருக்கு ரிங் போட்டு விட்றீங்க. அவரும் ஹாப்பியாக இது இப்போ சிரிக்கிறாரு. ஓகே, கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே ஜேகே உங்களை பார்க்குறாரு. நீங்களும் ஜேகே நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்துக்கிட்டு ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் லிப்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படியே நைட் ஆகுது. நீங்கள் வந்து உங்கள் பாட்டி ரூமில் இருந்து அப்படி கையை பிசைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு, என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதோடனா, இல்லைம்மா பயமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே சொல்கிறீங்க. அதுக்கு உடனே உங்கள் அம்மா பார்த்துட்டு, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுடி, உன் மாமனை தாண்டி கல்யாணம் பண்ணியிருக்கா, அவன் எதுவும் பண்ண மாட்டான்டி அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இருந்தாலும் அம்மா பயமாக இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி சிரிச்சுக்கிட்டே வந்து கையில் வந்து ஒரு கிளாஸ் மில்க்கு கொடுக்குறாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு, பாட்டி போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அடியே கல்யாணம் ஆகிட்டு போகணுமான்னு கேட்குற, போடி எங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாட்டி துரத்துறாங்க. வந்து பார்த்துட்டு, பாட்டி நான் உன் பக்கத்துலேயே படுத்துருக்கேன் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி என்ன அப்படியே விட்டுரு பாட்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு பார்த்துட்டு, கல்யாணம் ஆகிடுச்சிடி, போடி உன் மாமன் ரூமுக்கு போடி அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. நீங்களும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, பாட்டி ப்ளீஸ் பாட்டி பயமாக இருக்குது பாட்டி, நான் உன் கூடயே படுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறேன். பக்கத்தில் நின்றுட்டு ஜெரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. நீங்கள் ஜெரியை பார்த்து முறைச்சிக்கிட்டு சொல்கிறீங்க, உனக்கு இப்படி ஒரு நாள் வரும்டி, அப்போ நான் சிரிப்பேன், நீ இருந்து இப்போ அழுதுகிட்டு இருப்ப பாருடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜெரியை பார்த்து சொல்கிறீங்க. உடனே ஜெரி வந்து கூலாக சொல்கிறா, அதெல்லாம் நான் வந்து அத்தை கையில் பால் தந்த உடனே சிட்டாக பிறந்த ரூமுக்குள்ளே போயிடுவேன், என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி ஜெரி சொல்கிறா. அதில் ஒன்று, ஆசை தாண்டி உனக்கு, பாட்டி நான் உன் கூடயே படுத்துகிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வயன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒன்று, அடியே இப்படியெல்லாம் அடம் பிடிக்கக்கூடாதுடி,
"போடி உன் மாமா உனக்காக ரூமில் வெயிட் பண்ணிட்டுருக்கான் போடி" அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாட்டி விரட்டுறாங்க. நீங்களும் பார்த்துட்டு பாட்டி சரி போய் தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாட்டி கையில் வந்து அந்த பாலை வெடுக்குன்னு பிடுங்கிக்கிட்டு நீங்கள் அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் கையெல்லாம் கிடுக்கிடுன்னு ஆடிக்கிட்டே இருக்குது. இது ஜெரி பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த உடனே "மவளே ஒரு நாள் உனக்கும் இந்த கதி வரும் பாரு, அப்போ நானும் பார்த்து சிரிக்கிறேன் பாரு" அப்படின்னு சொன்ன உடனே அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி வந்து அப்படியே உங்களை ரூமுக்குள்ளே தள்ளி விடுறா. நீங்களும் பார்த்துக்கிட்டு "அடியே ஏன்டி பிடிச்சி தள்ளி விட்ட" அப்படிங்கிற மாதிரி ஜெரியை பார்க்குறீங்க. ஜெரி அப்படியே சிரிச்சுக்கிட்டு "போ போ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் அப்படியே க்ளோஸ் பண்ணுறா. நீங்களும் அப்படியே அந்த ரூமை லாக் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே அந்த கட்டிலில் இருந்துட்டு உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் வந்து பார்த்து ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு "ஆமா" அப்படின்னு சொன்னோன்னே "வா வயன் வந்து பக்கத்தில் உட்காரு" அப்படிங்கிற மாதிரி ஜேகேயும் சொல்கிறாரு. நீங்களும் போய் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. உட்காந்துட்டு அப்படியே ஜேகேயை நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜேகே வந்து உங்களையே பார்க்குறாரு. பா நீ ஜேகே வந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் போல் நீங்கள் 2 பேருமே சைலண்டாக இருக்கிறீங்க. அப்புறம் ஜேகே வந்து கேட்குறாரு, "ஒயன் உனக்கு இதில் ஓகே தானே?" அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறாரு. நீங்களும் ஒன்று ஜேகே நிமிர்ந்து பார்த்துக்கிட்டு மாமா எனக்கு ஓகே தான் மாமா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணி உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே மோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் அப்படியே உங்களை பெட்டில் புஷ் பண்ணி அப்படியே உங்கள் மேலே வந்து ஓவர் ஆகுறாரு. அப்படியே அன்றைக்கி நைட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க. அன்றைக்கே உங்கள் லைஃப்பையும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் வந்து அப்படியே ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகேயும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணியிருக்கிறாரு. அப்படியே நீங்கள் கண் முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே உங்கள் பக்கத்தில் ஒரு குழந்த போல் தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் ஜேகேயை பார்த்துக்கிட்டு "ஐயோ க்யூட் மாமா, நீ இவ்வளோ அழகாக இருக்க நீ. ச்சே என் புருஷன் இவ்வளோ அழகுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க தெரியுமா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே உங்கள் மாமா பக்கத்தில் போய் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே ஜேகே வந்து சினுங்குறாரு. "ஓகே ஓகே ஓகே" அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே எந்திரிக்க போகிறீங்க. அப்போ ஜேகே வந்து உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜேகே மேலே போய் விழுறீங்க. விழுந்துட்டு ஜேகே அப்படியே கொஞ்சம் ஷாக்காக பார்க்குறீங்க. ஜேகே பார்த்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சிடி, நீ எங்கே எந்திரிச்சு போகிற அப்படிங்கிற மாதிரி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க "மாமா மணி பார்த்தியா, மணி 9 மணி ஆயிடுச்சு மாமா, எந்திரிச்சு போகலான்னா வந்து ரூம் கதவே தட்ட ஆரம்பிச்சிருவாங்க மாமா, விடு மாமா" அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேயும் டைமை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் படுறீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு "மாமா ப்ளீஸ் மாமா விடு மாமா, அம்மா வந்துட போகிறாங்க மாமா" அப்படின்னு சொன்னோன்னா ஜேகேயும் "சரி போ" அப்படின்னு விட்டுருக்காரு. நீங்கள் எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு நீங்கள் வந்து ஒரு மெரூன் கலர் சாரீ கட்டியிருக்கீங்கடா. கட்டிட்டு உங்கள் ஹேரை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே வந்து முழிச்சு உங்களையே தான் வச்சுக்கண் வாங்காமல் பார்க்குறீங்க. நீங்களும் அதை மிரர் வழியோடி நீங்களும் சைடு பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே உங்களை வச்சக்கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு "என்ன மாமா, ஏன் என்ன இது வரைக்கும் இந்த மாதிரி பார்க்காத மாதிரி இப்படி பார்க்குற" அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க. அதை பார்த்துட்டு "உன்னை பார்க்கும்போச்சுல நான் சின்ன பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன்டி, ஆனால் இப்போந்தான் புரியுது நீ எவ்வளோ பெரிய பொண்ணு ஆகிட்ட" அப்படிங்கிற மாதிரி ஜேகே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஜேகே சிரிச்சுக்கிட்டே பார்க்குறீங்க. பார்த்துட்டு "ஆமாம் மாமா, நான் பெரிய பொண்ணாகிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. ஜேகேயும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிருக்காரு. ஜேகேயும் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நீங்கள் வந்து சாரீ அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவரும் ஒரு மெரூன் கலர் ஷர்ட் எடுத்து போட்டுக்கிறாரு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஜேகேவை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னடி பண்ணுற விட்ரி அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க "மாமா எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமாடா நீ" அப்படிங்கிற மாதிரி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜேகேக்கு வந்து என்னென்னலாமோ தோணுது. உடனே உங்களை பார்த்துட்டு தள்ளுடி, அப்புறம் காலையிலேயே ஒரு ரவுண்டை ஓட்டிடுவேண்டி அப்படிங்கிற மாதிரி ஜேகே உங்களை பார்த்து சொன்னோன்னே "சி மாமா போடா, இப்போ தான் நீ நல்லவன்னு சொன்னேன், அதுக்குள்ளே உன்னுடைய இந்த டேர்ட்டி மைண்டை வெளியே கொண்டுட்டு வர பற்றியா" அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திட்டுறீங்க. ஜேகே உங்களை பார்த்து ஒரு நக்கலாக சிரிக்கிறாரு. இந்த உடனே நீங்கள் பார்த்துக்கிட்டு "சி போ மாமா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. கீழே போய் பார்த்தா நீங்கள் கீழே போகும்போதுலேயே டைம் வந்து ஒரு 10 ஆயிடுச்சுடா. அப்படியே நீங்கள் கீழே எட்டி பார்க்குறீங்க. கீழே வந்து உங்கள் பாட்டியும் உங்கள் அம்மாவும் கிச்சனில் நின்று ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க.
நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கி நேராக உங்கள் பாட்டிக்கிட்ட போகிறீங்க. உடனே ஜேகேயும் மேலேருந்து கீழே இறங்கி வந்து ஜிமின் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. ஜிமின் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதில் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதில் கழுத்தில் என்னது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். ஜேகே உடனே பார்த்துட்டு அப்படியே கழுத்தை வந்து மறைக்கிறான். பார்த்தா நீங்கள் வந்து நைட்டு வந்து ஜேகேவோட கழுத்தில் கடிச்சு வச்சுருப்பீங்க போல். அது வந்து ஜேகேவோட கழுத்தில் கிளியராக தெரியுது. இதை தான் பார்த்து ஜிமின் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். அந்தால உடனே ஜேகே பார்த்துக்கிட்டு உனக்கும் கல்யாணம் ஆனால் இது தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினை போட்டு அடிக்கிறாரு. உடனே இதை வந்து உங்கள் அப்பாவும் உங்கள் தாத்தாவும் பார்த்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்தால நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் நின்றுட்டு உங்கள் பாட்டிக்கிட்ட போய் நிற்கிறீங்க. உங்கள் பாட்டி பார்த்துக்கிட்டு என்னடி நேற்று நைட்டு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாட்டி கேட்குறாங்க. உடனே உங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு உங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு அம்மா நீ இது ஏம்மா அவகிட்ட கேட்டுட்ருக்க, அவள் கழுத்தை பார்த்தாலே உனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் வந்து அப்படி கழுத்தை தான் அப்படி மறைக்கிறீங்க. அதில் பார்த்துக்கிட்டு உங்கள் பாட்டி பார்த்துக்கிட்டு சொல்கிறாங்க சந்தோஷமாக இருந்தால் சரிடா அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. நீங்களும் அப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படியே உங்கள் அம்மா கூட நின்று ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. அப்படியே ஒரு 1 மந்த் அப்படியே உங்களுக்கு ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க. ஜிமினுக்கு வந்து மேரேஜ் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் பாட்டி தாத்தா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இன்னும் 2 டேஸில் ஜிமினுக்கு மேரேஜ் தான். ஜிமின் வீட்லேயும் சரி ஜெரியோட வீட்லேயும் சரி கல்யாண வேலைகள்லாம் ஸ்பீடாக நடந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் வீட்லேயுமே நீங்கள் எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்கிறீங்க. இன்றைக்கி வந்து மேரேஜுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிசப்ஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கலர் சுடிதாரும் ஒரு கோல்டன் கலர் ஷாலும் போட்டுக்கிட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஜேகேயும் அதே மாதிரி தான் ஒரு பிளாக் கலர் ஃபேண்ட் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு பிளாக் கலர் ஷூ அப்புறம் வந்து கண்ணுக்கு வந்து ஒரு பிளாக் கலரில் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அப்படியே மாஸாக வெளியே வராரு. நீங்கள் அப்படியே ஜேகேயோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் ஜிமின்கிட்ட போகிறதுக்காக நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ பார்க்குற ஒவ்வொரு பொண்ணுங்களும் அப்படியே ஜேகேயை பார்த்து அப்படியே சைட் அடிக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே இப்படி வெறி ஆகுது. நீங்கள் ஜேகேயோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரீங்க. ஜேகே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள் பின்னாடி வரான். அதில் ஒன்று பார்த்துக்கிட்டு கேட்குறான் என்ன பொண்டாட்டி பொசசிவ் ஆகுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். அதுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு ஆமாம் ஒவ்வொருத்திகளும் எப்படி பார்க்குறா பாரேன், பார்த்தாலே வெறி ஏறுது. அப்படியே ஒவ்வொருத்திக்கு கண்ணையும் போய் நோண்டிடலாமாங்கிற மாதிரி இருக்குது. என் புருஷன் அவ்வளோ அழகாக இருக்கிறான், என் புருஷன் அழகாக நான் மட்டும்தான் பார்க்கணும், இவங்கெல்லாம் ஏன் பார்க்குறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேயை பார்த்து கேட்குறீங்க. அதுக்கு ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு வாடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜிமின் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. ஜிமின் உங்களை திரும்பி பார்த்துட்டு ஏய் ஏன்டி இவ்வளோ கோவமாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். அதுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு என் புருஷனை ஒவ்வொருத்திகளும் வச்சுக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கிற வரக்கூடிய கோவத்துக்கு அப்படியே எட்டிட்டு மிதிச்சிட மாட்டேனான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜிமின்கிட்ட சொல்கிறீங்க. இதை ஜெரி சைட்லேருந்து எட்டி பார்த்துட்டு ஏன்டி இவ்வளோ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி ஜெரி ஸ்மைல் பண்ணிட்டே உங்கள்கிட்ட கேட்குறான். அதுக்கு நீங்கள் பார்த்துட்டு உன் புருஷனை ஒரு 4 பேர் சைட் அடித்தா உனக்கும் தெரியும்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த அளவு ஜெரி பார்த்துக்கிட்டு சொல்கிறா ஏய் நீ இதை சொல்கிற ஒன்றை விட அதிகமாக எனக்கு பொசசிவ் ஆகுதுடி. அந்த சைடு இருக்கிறவங்கலாம் ஜேகே அண்ணனை பார்த்துட்ருக்காங்க, ஆனால் இந்த சைடு இருக்கிற ஒரு 4 பேர்த்த பாரு என் புருஷனையே வச்சுக்கணுங்க பார்த்துட்ருக்காளுங்க. எனக்கு இவ்வளோ கடுப்பாகுது தெரியுமா, நானே கல்யாணம் பொண்ணாச்சு இன்றைக்கி ஒரு நாளாவது பொண்ணு மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் இருக்கேன். நானே அந்த கோவத்தில் இருக்கிறேன், நீ வந்து என்னை கடுப்பேற்றி பார்க்குறியாடி அப்படிங்கிற மாதிரி ஜெரி கேட்டவுடனே ஜிமின் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த உடனே ஜெரி பார்த்துக்கிட்டு சிரிக்காத ஒன்றை தான் அவளுக்கு பார்த்துட்டு இருக்காளுக்கு, சிரிச்ச மோனை கொன்னுருவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிக்கிற மாதிரியே ஜெரி பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அண்ணே இந்த பொண்ணு தான் வேணும் நடம் பிடிச்சல அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேயோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. ஜிமின் உடனே பார்த்துக்கிட்டு பரவாயில்லடி என் பொண்டாட்டி தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறேன். ஜெரியும் பார்த்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜிமின் பக்கத்தில் நிற்கிறா. அடுத்த நாள் ஆகுது. ஜிமினுக்கும் ஜெரிக்கும் மேரேஜ் முடிஞ்சிருது. அன்றைக்கி நைட்டு ஜெரி வந்து கொஞ்சம் பதட்டமாகவே நிற்கிறா. நீங்கள் உடனே பார்த்துக்கிட்டு என்னம்மா பதட்டமாக இருக்குதா, கை கிடுக்கிடுக்கிட்டு நடுங்குதா அப்படின்னு சொன்ன உடனே ஜெரி பார்த்துக்கிட்டு ஆமாண்டி கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்குடி அப்படின்னு சொல்ல எனக்கும் இப்படி தானே இருந்துச்சு ஆனால் என்னை எவ்வளோ ஓட்டுனா அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு உடனே இப்போ ஜெரி பார்த்துக்கிட்டு ஏய் பழி வாங்காதடி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே
எத்தனை தடவை சொன்னேன் என்னை ஓட்டாதடி என்னை ஓட்டாதடி அப்படின்னு இத்தனை தடவை சொன்னேன். என் பேச்சை ஒரு தடவையாவது கேட்டியா? இப்போ அனுபவி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சும்மா இருடி அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா உள்ளே வராங்க. உள்ளே வந்து நின்னுட்டு, ஏய் என்னடி அவகிட்ட போட்டு விளையாடிக்கிட்டு இருக்க, பேசாமல் வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, போகிறேன் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிக்கிட்டு அப்படியே போயிடுறீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் வந்து சோஃபாலேருந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா நியூஸ் பேப்பர் பார்த்துட்ருக்காரு. ஜேகேயும் உங்கள் பக்கத்துலேருந்து லேப்டாப்பில் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஜெரி மேலேருந்து கீழே வரா. கீழே வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றா. நீங்கள் ஜெரியை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால ஒன்று ஜெரி உங்களை பார்த்துக்கிட்டு, ஏய் இதுக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாகவே கேட்குறா. அதில் ஒன்று பார்த்துட்டு, நீ வெளியே வாரேன்னு உனக்கு தெரியுதுல்ல, அப்படியே கழுத்தில் கொஞ்சம் அந்த ஃபவுண்டேஷன்லாம் போட்டு மறைச்சிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி சிரிக்கிறீங்க. உடனே ஜெரி பார்த்துக்கிட்டு அப்படியே கழுத்தை வந்து அப்படியே மறைக்கிறா. மறைச்சிக்கிட்டு சும்மா ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு மத்தியானம் டைமு. நீங்கள் எல்லாருமே அப்படியே டைனிங் டேபிள்லேருந்து சாப்பிட்டுட்டு எலும்புறீங்க. எலும்பும் போச்சுல ஒயனுக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி தலையெல்லாம் கறக்கிட்டு வருது. அப்படியே ஒயின் வந்து அப்படி கீழே விழ போகிறா. ஜேகே வந்து அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணி, ஒயின் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களோட சிக்ஸை போட்டு தட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போது ஒன்று ஒயனுடைய பாட்டி வந்து பக்கத்தில் நின்றுட்டு, ஏய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து வந்து தெளிக்கிறாங்க. நீங்களும் அப்படியே கண்ணை முழிச்சிக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் பாட்டி உங்களோட ஹேண்ட் அப்படியே பிடிச்சி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படி உங்ககிட்ட கேட்குறாங்க, ஒயன் உனக்கு பீரியட்ஸ் டேட் தள்ளி போச்சா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு உடனே நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் பாட்டி எனக்கு வந்து ஒரு 10 days போல் என்னமோ தள்ளி போயிடுச்சு. நான் வந்து சரி ஓகே பார்க்கணும், உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு யோசித்தேன், மறந்துட்டேன் பாட்டி, இந்த கல்யாண வேலையில் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் பாட்டி பார்த்துட்டு, ஒயன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்மா அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. அப்படி ஜேகே வந்து அப்படியே செம்ம ஹாப்பியில் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. உடனே உங்கள் பாட்டி வந்து "டி விட்றா, புள்ள தச்சு பொண்ணுடா" அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி சிரிக்கிறீங்க. சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் ஜேகே நீ எதுக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஜேகேயும் ஒன்று உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அப்படி ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்தா, யா ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் அந்த மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. ஜேகேயும் ஒன்றா ஹாப்பியாகிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படியே வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டே சொல்கிறீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி. அப்படியே நீங்கள் உங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிடுறீங்க. உங்கள் பாட்டி தான் உங்களை 6 month வச்சு உங்களை பார்த்துருப்பாங்க. 6 month வரைக்கும் ஜேகே வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் வருவார். அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 month உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வீட்டில் இருக்க ஆரம்பிச்சிருப்பார். உங்கள் பக்கத்துலேருந்து உங்களை கேரிங்காக பக்கத்துலேயே வந்து பார்த்துருந்துருப்பார். அப்படியே உங்களுக்கு வளைகாப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வளைகாப்பும் வச்சு உங்களை வந்து இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கே வந்து இப்போ ஜெரியுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஜெரிக்கு வந்து ஒரு 2 month போல் ஆகுது. அண்ட் உங்களையும் ஜெரியையும் மாற்றி மாற்றி உங்கள் அம்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் மந்த்து ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு. உங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஜேகே இதை பார்த்துக்கிட்டு ரொம்ப அவனுக்கு கண்ணில் இருந்து அப்படி டியர்ஸாக ஃபாலோ ஆகி அழுதுகிட்டு இருக்கான். உங்கள் அம்மா பக்கத்தில் போய் நின்னுட்டு, டேய் அழாதடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜேகே வந்து உங்கள் அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, அக்கா பயமாக இருக்குக்கா அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். அப்போ வந்து அவங்க அம்மா தான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஜேகேயும் கொஞ்சம் நார்மல் ஆகுறான். அப்போ வந்து பேபி பிறந்துருது. அவன் வந்து ஒரு பாய் பேபி தான். ஜேகே அந்த குழந்தைய பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சிரிச்சுக்கிட்டு அப்படியே நர்ஸை பார்த்து கேட்குறான், அண்ட் ஒயன் எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்து கான்ஷியஸ்க்கு போயிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முழிச்சிருவாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே நீங்களும் கண்ணை முழிக்கிறீங்க. அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா ஃப்ரெண்டில் ஜேகே நிற்கிறான். நீங்கள் அப்படியே ஜேகேயை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேகேயும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு வலிக்குதாடி அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறான். நீங்கள் ஒன்று பார்த்துட்டு அதெல்லாம் வலிக்கலாம் இல்லை மாமா, குழந்தைங்க அப்படின்னு கேட்ட உடனே ஜேகே வந்து குழந்தைய கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறான். அப்போது நீங்கள் குழந்தைய பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான்.
அப்படியே நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ வந்து குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே உள்ளே வரான். உள்ளே வந்துன்னுட்டு உங்கள்கிட்ட கேட்குறான், "ஏய் குழந்தைக்கு என்னடி பேர் வைக்கலாம்?" அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நீங்கள் வந்து ஒரு நேம் ஆல்ரெடி யோசிச்சு வச்சுருப்பீங்க. குக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் யோசிச்சு வச்சுருப்பீங்க. அந்த நேமை ஜேகேட்ட சொன்னோடனே ஜேகே ஸ்மைல் பண்ணுறான். ஓகே, நம்ம குழந்தைக்கு அப்போ குக்கினே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அந்த குழந்தை பக்கத்தில் போய் நின்னுட்டு குக்கி அப்படின்னு கூப்பிட்டோன்னே அந்த குழந்தை அப்படியே ஸ்மைல் பண்ணுது. ஓகே, அவ்வளோதான்டா. இதோட இந்த ஸ்டோரியை நான் முடிக்கிறேன். இதுவே ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த கதையை நான் நல்லா கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியலை, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து தெரியும். நீ வந்து எப்படி ஸ்டோரி கொடுத்துருக்கேன், நல்லா கொடுத்துருக்கேனா, இல்லை என்ன நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணுமா, இல்லை இது ஓகே தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேவா? தேங்க்யூ. சராங்கே.